அவரு ஒருங்கிணைப்பாளர் குழு ஆரம்பிச்சாங்க. ஆனா பொதுச் செயலாளர் விட்டுட்டு ஒருங்கிணைப்பு குழு போட்டுக்கிறாங்க. பொதுச் செயலாளர் எனக்கு வந்தபோது எனக்கு செய்தி, எனக்கு கிடைத்த செய்தி, அவர் ஒரு இதுலயே ஏதோ வாட்ஸ்அப்லயே ஏதோ விட்டுருப்பாருன்னு சொல்றாங்க. அதை பத்தி எதுவும் கேட்க மாட்டேங்குது. அப்படிலாம் கேட்க மாட்டேங்க, எங்களை தான் கேட்கும். ஆமா, அவரு பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு, திமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ன வலைதளங்களில் விட்டுருக்காரு. அவர் என்ன காலில் கட்டு போட்டு நிக்க முடியும் சொல்லிட்டாரா? அவருக்கு இந்த குழுவுக்கு என்ன, கால் நிக்கிறதுக்கும் குழுவுக்கு என்ன சம்பந்தம்? நின்றுகிட்டா குழு பரிசீலனை பண்ணுது, அமர்ந்துகிட்டதால குழு டிஸ்கஸ் பண்ணுது. அதெல்லாம் 20 சாக். அதுல அவர் என்ன எனக்கு கிடைத்த தகவல், நானும் உறுப்பினராகத்தான் இருக்கின்றேன். யாரு அந்த திமுகவுடைய பொதுச் செயலாளர், நானும் திமுகவில் உறுப்பினராகத்தான் இருக்கின்றேன் என்று அவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல். அமைச்சரவை மாற்றம், முதல்வர் பதவி அப்படிங்கிற தகவல்கள் இதெல்லாம் ஸ்டாலின் கேட்கிற கேள்வி. இதெல்லாம் ஸ்டாலின் கேட்கிற கேள்வி. ஸ்டாலினிடம் இந்த கேள்வி கேளுங்க. அவர் தான் அமைச்சரவைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. எங்களுக்கு என்ன தெரியும்? உங்களால் இருக்கிற தொலைக்காட்சியின் மூலமாக, நாங்கள் ஊடகத்தின் மூலமாகத்தான் நாங்கள் செய்தி தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது பரவலான வருகின்ற செய்தியின் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். ஆக யாரை மாற்றுவது என்ற அதிகாரம் முதலமைச்சர் தான். அது எப்படி வரவேற்க முடியும்? எத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க? என்ன திரு கருணாநிதி பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், அதற்காக துணை முதலமைச்சர் கொடுக்கலாமா? எத்தனை பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்தவர்கள், எத்தனை பேர் அணு வாய்ந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள், அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், அவருக்குலாம் ஏன் கொடுக்கல? அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. குடும்ப கட்சி குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது. மாஞ்சோலை விவகாரத்துல தமிழக அரசு எடுத்து நடத்த முடியாது. மாஞ்சோலை வந்து லஞ்ச ஒழிப்பு துறைகளாக இருக்குது, முறையாக செயல்படவில்லைன்னா அங்கே புகார் செய்யும். நான் அந்த வழியை போகல, ஏன்னா எல்லாம் போய் சேலம் போய் போயிடணும். சாலை பணி நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால அதில் அந்த சாலை வழியை நான் செல்லல, அண்மையில் செல்லல. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணியை அதிமுக தொடங்கிட்டு இப்ப ஒவ்வொரு நாடாளுமன்ற அழைச்சி பேசுகின்ற பொழுதே அந்த பணி துவங்கின மாதிரி தானே இருக்கும். எதிர் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், அதற்கு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நாம் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், அதை நம்முடைய அங்கு வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகளிடம் நாங்கள் தெரிவிக்கின்றோம். அதுபோல தலைமை சில விளக்கங்களை கொடுத்துக்கின்றோம். எப்படியெல்லாம் மக்களை சந்திப்பது, எப்படியெல்லாம் வாக்கு கேட்பது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு கொண்டு சேர்த்து விளக்கப்பட வேண்டும். இந்த கடந்த 3 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்கள், மக்கள் உறவு செயல்கள், இன்றைக்கு மின்கட்டண உயர்வு, பால்விலை உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடைவரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, போதாத குப்பை வரியும் போட்டாங்க. இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதோட கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கள்ளச்சாராய மரணம் கள்ளக்குறிச்சி நடந்திருக்குது. இதற்கு பிறகாவது இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்துன்னு சொன்னா, இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்திருக்கணும், ஆக்கப்பூர்வமான பணி செய்தோன்னு சொன்னா அது இல்லை. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முந்தி விழுப்புரத்துல ஒரு 6 பேர் நினைக்கிறேன் கள்ளச்சாராயம் பருகி இன்னைக்கு மருத்துவமனையில போய் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த அரசனுடைய மெத்தனம், திறமையற்ற அரசாங்கம் நடந்துட்டு. இன்னைக்கு அவங்க அறிக்கை விடுறாங்க, அந்த அறிக்கையோட நின்று போயிருக்கு. ஆனா செயல்ல எதுவுமே காட்டல. அது பத்திரிகைக்கு வருமானம், பத்திரிகைல நீங்க நிறைய விளம்பரம் கொடுத்தாதால பத்திரிகைல முன்காலமா போடுறீங்க, எங்களை கூட தூக்கி துணி கூட போடுறீங்க, அவங்கள பெருசா போடுறீங்க. தொடர்ந்து பத்திரிகை விளம்பரம் கொடுப்பதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை, வேற எந்த சாதனையும் கிடையாது. ஊடகங்களும் பத்திரிகைகளும் மனசாட்சியோட பாருங்க. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சேலம் மாவட்டத்துல என்ன திட்டத்தை கொண்டாந்தாங்க? 3 ஆண்டு காலத்துல இங்கதானே எல்லாம் இருக்கிறோம். இங்க இருக்கிற ஊடகங்கள், பத்திரிகை நபர்கள் இந்த மாவட்டத்துல தான் வசிக்கிறீங்க. இந்த மாவட்டத்துல அன்றாட நிகழ்வு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த 3 வருடம், ஜூன் ஜூலை 3 வருடம் 2 வருஷம் ஆகிப்போச்சு. 38 மாதங்கள் ஓடிவிட்டன. 38 மாதத்தில் இந்த விடியா திமுக ஆட்சியில சேலம் மாவட்டத்துல எந்த தொகுதியாவது எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கிறாங்களா? ஒண்ணுமே கிடையாது. அண்ணா திமுக ஆட்சி இருக்கிற பொழுது எவ்வளவு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். கொஞ்சம் எவ்வளவு திட்டங்களை கொண்டாந்தோம்.
அந்த திட்டங்களால் மக்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கு. அடிக்கடி வராரு சேலம், போறாரு, அதோட முடிஞ்சு போச்சு. பல மந்திரிகள் சேலத்துக்கு வராங்க, பல நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாங்க, போயிடுறாங்க. ஆனா திட்டம் எதுவுமே வரலையே. இதை போல இங்க மட்டும் சேலம் மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் எந்த திட்டம் நிறைவேறல. ஒரு சில திட்டம் என்ன, மதுரையில ஒரு நூலகம் கட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். மெட்ராஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. 2 தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. கேட்டா என்னமாங்க, நாங்க மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம்பாங்க. அது என்ன திட்டமா? அது நீங்க யாரு வேணாலும் முதலமைச்சர் தான் அறிவிக்கலாம். அறிவிப்பு இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்கறது தான், அது திட்டம் அல்ல. அப்புறம் மகளிருக்கு பேருந்துல கட்டணம் எல்லாம் பயணம், அது என்ன அறிவிப்பு தான், திட்டம் கிடையாது. இங்க இருக்கிறவங்க ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் யாரு முதலமைச்சரானாலும் இதை செய்யலாம், இது பெரிய சாதனை கிடையாது. ஆனால் இதற்கு நிதி எங்கே இருந்து வந்தது? நிதி ஆதாரத்தை உருவாக்கி அதுல இருந்து இந்த திட்டத்துக்கு பணம் கொடுக்கணும், அது கிடையாது. கடனை வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கட்டணமுல்லா பேருந்து செல்கிறவர்களுக்கு அந்த பேருந்துக்கு உண்டான தொகையை போக்குவரத்து கழகத்திற்கு கடன் வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிதி ஆதாரத்தை பெருக்கி கொடுக்கல, கடன் ஏறிக்கிட்டே போகுது. தமிழ்நாட்டுடைய கடன் ஏறிக்கிட்டே போகுது. 1000 ரூபாய் உரிமை தொகை மகளிர் கொடுக்குன்னு சொன்னா அதற்கும் கடன் வாங்கி தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு சுமார் 3,68,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இந்த ஆட்சி கடன்ல தான் ஓடிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த பத்திரிகை ஊடகம் தான் இந்த ஆட்சி தாங்கி பிடிச்சிட்டு இருக்குது. நீங்க பத்திரிகை ஊடகங்கள் மட்டும் நடுநிலையோடு உண்மை செய்திகளை வெளியிட்டீங்களா, இந்த ஆட்சியுடைய முகத்திரை கிழிஞ்சு போகுது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.